வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 1 இன்னைக்கான ஒரு செமையான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோவை பார்க்கும் பொழுதே ரொம்பவே எமோஷ்னலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோ தாங்க பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி ராஜாவை பார்த்து இங்க பாருங்க, இப்போ இந்த கும்பாபிஷேகத்தை விட்டு வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, யாக பூஜை நடந்துருச்சு, கும்பாபிஷேகத்தை மட்டும் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் வரல அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களை இனிமே வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா பேசுறாரு. அவர் அப்படி பேசுறத பார்த்ததும் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கழுத்துல இருக்கிற தாலிய டக்குன்னு வெளியில எடுத்து, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப வரல, இந்த தாலிய இந்த இடத்துலயே அறுத்து வீசிட்டு உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு நான் போயிருவேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, உங்க பொண்ணுங்களை காலத்துக்கும் நீங்க பார்க்கவே முடியாது. என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ராஜா நினைக்கிறாரு, 30 வருஷமா அம்மாவையே பார்க்க விடாம வச்சிருந்தா கண்டிப்பா இவ பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு. அவர் தலையில இருக்கிற தலப்பாகைய கழட்டி, இங்க பாரு ஈஸ்வரி, நான் வரேன், தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காத அப்படின்னு தலப்பாகைய கழட்டி வச்சுட்டு நேரா பாட்டிய பார்த்து, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஈஸ்வரியோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அவ கண்டிப்பா அவ கோவத்துல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு இருக்கு போல, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்குது. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியலம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நான் போறேன் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி நேரா மயிலு ரோகிணி எல்லாரையும் பார்த்து, என்ன உங்க எல்லாருக்கும் தனியா சொல்லணுமா, போக போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ரோகிணி மயிலு எல்லாருமே ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்போ மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா நம்ம முயற்சி எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்ட்டு மயிலு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க நின்னுகிட்டு இருக்க ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் நின்னுகிட்டு இருக்க, போ அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் வரல அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி ஓடி நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறாங்க. என்ன போக விட்டுறாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், என்ன உங்க கூடயே வச்சுக்கிடுங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி நேரா ரேவதியோட பக்கத்துல ரேவதியோட கைய பிடிச்சு இழுக்கிறாங்க, நீ இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் வரமாட்டேம்மா, நான் இவர் கூட தாம்மா வாழணும், நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வரலன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, தயவு செஞ்சு எங்களோட வாழ்க்கைய முடிச்சிடாதீங்கம்மா, நான் வரலம்மா, என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி அழுகுறாங்க. ஈஸ்வரி தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் வாழ விடு ஈஸ்வரி, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, ஏய் நான் உன்கிட்ட பேசல, ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்ப ரேவதி கார்த்தியோட கைய ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி பிடிச்சு இழுத்துட்டு போனதுனால ரேவதியோட கைய கார்த்தி விட்டுறாரு. கார்த்திக் ரொம்ப சோகமா ரேவதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி இழுத்துட்டு போயிட்டு ரேவதிய காருக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு சாத்திடுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துக்கு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, உன் பேரனை என் வீட்டுக்குள்ள அனுப்பி எவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்க, இங்க பாரு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு குடத்தை எடுத்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த கோவில் சம்பந்தமா இனிமே நான் தலையிடவே மாட்டேன், இனிமே இந்த கோவில் சம்பந்தமா நீயும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஈஸ்வரி தீவிரமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி அங்க இருக்கிற குடத்துல உள்ள தண்ணி எடுத்து, இதோட இந்த குடும்பத்தை நான் தலை முழுகுறேன் அப்படின்னு தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறாங்க. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல விருமன், அப்புறம் விருமனோட தம்பி எல்லாருமே இத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இததானே ரொம்ப நாளா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த கோவில் திருவிழா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் ஊருக்குள்ள வந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தோட நிக்கிறாரு. பரமேஸ்வரி அழுகுறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய தடுக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, அவங்க எந்த காரணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொன்னாங்க அப்படிங்கறத இப்பதான் அம்மா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு அந்த தம்பி ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது உங்களை கூட்டிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா சொன்னாங்க. அதனாலதான்மா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. மத்தபடி உங்க குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இதை எதையுமே பண்ணவே இல்லை. அம்மா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கம்மா. அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தப்புமா. அவங்க ரொம்பவே வயசானவங்க, பாவம். 30 வருஷமா அவங்க உங்களையும் அவங்க புள்ளையும் பிரிஞ்சு இருந்தாங்க. பேத்திங்கள கூட கொஞ்சம் முடியாம இருந்தாங்க. அப்படி இருக்கையில இப்பதாம்மா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்புமா. தயவு செஞ்சு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திட்டு போங்கம்மா. இந்த ஊர் மக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துல உள்ளவங்க யாருமே உயிரோட இல்ல. எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரியோட கோபத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சோகத்தோட நிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் நேரா பரமேஸ்வரி கிட்ட வந்துட்டு, அம்மா, நாங்க எப்படியோ ஈஸ்வரி அம்மா கிட்ட பேசி பார்த்தோம். ஆனா ஈஸ்வரி அம்மா கொஞ்சம் கூட கோபத்தை குறைக்கிறதா இல்ல. அந்த அளவுக்கு அவங்க கோபத்தோட இருக்காங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, விடுங்க, அவளோட கோபத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே. அவ கண்டிப்பா இந்த கோவத்துல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு எதை பத்தி கவலையா இருக்குன்னா, என் பேரனோட வாழ்க்கைய பத்தி தான் கவலையா இருக்கு. 2 பேரையும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பேரனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு விருமன் வராரு. விருமன் வந்துட்டு, நல்லா இருக்குமா உங்க நாடகம்? என்ன சொன்னீங்க? 6 மாதத்துக்குள்ள இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்குள்ள இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா சொல்லிட்டு 1 வாரத்துக்குள்ளயும் அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இப்படி கடைசி நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்காது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதனால பாதிக்கப்பட போற யாரு தெரியுமா? இந்த ஊர் மக்களும் நாங்களும் தான். நீங்க பாட்டுக்கும் இருந்துருவீங்க. உங்களுக்கு பணம், சொத்து, நகை எல்லாம் இருக்கு. ஆனா விவசாயத்திலையும் மழை தண்ணி இல்லாமையும் அம்மனோட கோவத்தால பாதிக்கப்பட போறது யாரு? நாங்க தானே. எங்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, இந்த அம்மா கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு லாய்க்கில்ல அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போயிருக்கும். இந்த அம்மா கிட்ட இருந்து கும்பாபிஷேக பொறுப்பை வாங்கி என்கிட்ட ஒப்படைங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நான் நல்லபடியா நடத்துறேன். அதுக்கு அந்த ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு விருமா, நீ நினைக்கிற மாதிரி இதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு உன்கிட்ட இந்த கும்பாபிஷேகத்தை ஒப்படைக்க முடியாது. மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணணும். பரமேஸ்வரி அம்மா இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்கதான் முறைப்படி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினா நல்லா இருக்கும். உண்மையெல்லாம் இதுல உட்கார வைக்க முடியாது. அதுக்கு விருமன் சொல்றாரு, என்னையா இது மாதிரி அவமானப்படுத்துறீங்களா? கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு தகுதி இல்லை இவங்களுக்கு. அத பத்தி உங்களால கேட்க முடியல, ஆனா என்ன பேசுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். பரமேஸ்வரி அம்மாவோட தலைமையில நடக்கும். யாரே இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் விரமனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிறது. விரமன் கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாரு. பரமேஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என் மேல நீங்க எல்லாருமே
இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால உங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ரொம்பவும் கவலையா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. என் பேரன் கண்டிப்பா ஈஸ்வரியோட மனச மாத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வருவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க. அம்மா, உங்களை நம்பாம வேற யாரம்மா நம்ப போறோம்? உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அது எங்க குடும்பத்துல நடக்கிற மாதிரிதாம்மா. இங்க கவலைப்படாதீங்கம்மா. சீக்கிரம் ஐயா அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாட்டி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போனதும் காரை விட்டு இறங்கி நேரா ரேவதியோட கைய பிடிச்சு நேரா இழுத்துட்டு வராங்க. ரேவதி அவங்க அம்மா கிட்டே கெஞ்சுறாங்க. அம்மா, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கம்மா, என்ன விடுங்கம்மா அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னையவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ தானக்கா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கட்டாயப்படுத்தி. இங்க பாரு ரேவதி, அதான் உனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்காதே, அப்புறம் எதுக்குன்னு இப்படி பேசுற? ரேவதி சொல்றாங்க, சித்தி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அம்மா கிட்ட கண்டதையே சொல்லி அம்மாவை இன்னுமே அதிகப்படியா கோவப்படுத்துறது நீங்க தான் சித்தி. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அம்மாவுக்கு எந்த விஷயமும் தெரியல உங்களை பத்தி, அதான் உங்களை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சித்தி, கண்டிப்பா உங்களோட சுயரூபம் கூடி சீக்கிரம் தெரிய வரும். அன்னைக்கு அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா எப்படியெல்லாம் உன் பொண்ண மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவேனா? ஆனா நான் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு உன் பொண்ணு சொல்றான், கேட்டுக்கக்கா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நீ ஏதாவது முடிவு பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் அவர் கூட இல்லைன்னா நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். என்ன நீங்க அவர் கூட சேர்த்து வைங்க, எனக்கு அவரு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அது நீ கனவுல நினைச்ச கூட நடக்காது. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, அப்ப உன் பொண்ண இந்த வீட்லயே வாழா வெட்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் என் பொண்ணு வாழ்றதுக்கு என் பொண்ணு ஏன் கூடவே இங்க இருந்துடலாம். அப்போ வில்லி சொல்றாங்க, சூப்பருக்கா, சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஏய், உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அதுக்கு நல்லது கெட்டது பண்ணாதானே உனக்கு தெரியும். என் பொண்ணை பத்தி தானே நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால அவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ என் பொண்ணை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ராஜா சொல்றாரு, ஆமா, உன் பொண்ணை பத்தி உனக்கு கவலையே இல்லை. உன் பொண்ணு எப்படி போனாலும் நீ கண்டுக்கவே மாட்ட. இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம். அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளை கூட இருந்தா மட்டும்தான் அவ நல்லா இருப்பா. நீ தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா ரேவதிய மாப்பிள்ளை கூட அனுப்பு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ மட்டும் போனான்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்க யாரும் உயிரோட போய் பார்க்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி அவங்க அம்மாவோட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க, அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்கம்மா, ஏமா இப்படி கோவப்படுறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், ஏதாவது பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே அழுகுறாங்க. அப்போ ரேவதி அழுதுகிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. ராஜா, மயிலு, ரோகிணி, சுவாதி எல்லாருமே நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, அழாத, கூடி சீக்கிரம் அம்மா மாறிடுவாங்க. ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, அம்மா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மாவுக்கு பிடிவாதம் தான் முக்கியம். இதனால யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் அம்மா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அவரை விட்டு பிரிஞ்சிட்டமே அப்படின்னு ரொம்பவே வேதனையா இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இல்ல, நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்ட்டு ரேவதி ரொம்பவே ஒரியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ராஜா ரொம்பவே கவலைப்படுறாரு. தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நல்லபடியா அமைக்க முடியலையே அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.